ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஹாரர் மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே சேர்ந்த 2005 ரிலீஸ் ஆன சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற தரமான வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன அப்பாவை தேடி 2 பசங்களும் போறாங்க. அப்ப நிறைய பிரச்சனை வருது. அவங்க எப்படி அதை சமாளிச்சாங்க, என்னவெல்லாம் நடக்குது, அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதான் இந்த வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல மொத்தம் 21 எபிசோடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு எபிசோட்ல ஹாரர், ஒரு எபிசோட்ல கிரைம், ஒரு எபிசோட்ல மிஸ்ட்ரின்னு நமக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம செம்மையாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த வீடியோல எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே நைட்டு நேரம் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்கன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. அந்த 2 பசங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குட்டி பையனா இருக்கான், இன்னொருத்த கை குழந்தையா இருக்கான். பெரிய பையன் பேர் டீன், சின்ன பையன் பேர் சாம். அவங்களோட அம்மா டீன் கிட்ட போய் தம்பிக்கு குட் நைட் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் போய் முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்றான். அப்ப டீனோட அப்பா பின்னாடி வந்து டீனை கூப்பிட்டு தூக்கி கொஞ்சறாரு. அவரும் சாமுக்கு குட் நைட் சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. டீனோட அம்மா தூங்கிட்டு இருக்கிறப்ப குழந்தை ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பக்கத்துல பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்டையுமே காணோம். எந்திரிச்சு போய் குழந்தை ரூம்ல பாக்குறாங்க. குழந்தைகிட்ட அவங்களோட புருஷங்கார நின்று இருக்கான். என்னாச்சுங்க, இன்னும் குழந்தை தூங்கலையா அப்படின்னு கேக்குறப்ப அவனும் அமைதியா இரு அப்படிங்கிறான். சரி, நம்ம திரும்ப ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்ட்டு இவங்க போறப்ப அங்க ஒரு லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை போய் 2 தட்டு தட்டுறாங்க. அது நல்லா எரிய ஆரம்பிக்குது. வீட்டு கீழே டிவி வர சவுண்டு கேட்டு இருக்கு. இந்த நேரத்துல யாரா டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த அம்மா கீழே வந்து பார்த்தா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் சோஃபால போட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்ப மேல இருந்து யாரா அப்படின்ட்டு சாம்னு குழந்தை பேரை சொல்லிக்கிட்டே அந்த அம்மா மேல ஓடி போய் பாக்குது. அதை பார்த்துட்டு அந்த அம்மா பயந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருது. இவன் ஒய்ஃப் கத்துற சவுண்டு கேட்டு பதறி அடிச்சுட்டு மேல ஓடி வந்து பாக்குறான். அங்க யாருமே இல்ல. குழந்தை கிட்ட போயிட்டு நீ ஓகே தாண்டா சாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப மேல இருந்து கீழே ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு திரும்பி பார்த்தா இவனோட ஒய்ஃப் வயிறு அறுக்கப்பட்டு சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. பின்னாடி நெருப்புமே எரிய ஆரம்பிக்குது. இருக்காது பெருசாயிட்டே போகுது. இங்க சாம தூக்கிட்டு வெளியே வந்து டீன் கிட்ட கொடுத்துட்டு இங்க நிக்காம திரும்பி பார்க்காம போயிருன்னு அவனை வெளியே திரத்தி விட்டுட்டு இவர் அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அந்த இடம் முழுக்கமே நெருப்பு பரவியது. டீன் ஓடி வந்து வெளியே நின்று அவங்க அம்மா ரூமை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஓடி வந்து இங்க நிக்காதுன்னு அவனை தூக்கிட்டு ஓடுறாரு. மேல் இருக்கிற ரூம் ஃபுல்லாமே வெடிச்சிருது. அதுக்கப்புறமா இங்க போலீஸ், ஃபயர் இன்ஜின், ஆம்புலன்ஸ்னு எல்லாமே வந்துருது. டீனோட அப்பா ஒரு கார் மேல உட்காந்துக்கிட்டு இதை பண்ணது யாரா இருந்தாலுமே அவனை கொன்னே தீரணும் அப்படிங்கிற வெறியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு 22 வருஷம் கழிச்சு சாம கட்டுறாங்க. இப்ப நல்லாவே வளர்ந்துட்டான். பக்கத்துலயே ஒரு பொண்ணு இருக்கு கைஸ், அதான் சாமோட கேர்ள் ஃப்ரெண்டு. இப்ப இவங்க 2 பேருமே நைட் ஹாலோவீன் பார்ட்டி இருக்குன்னு அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. சாம் வந்து காலேஜ்ல அதிக மார்க் எடுத்திருக்கான். அதனால ஸ்காலர்ஷிப்க்கு அட்டென்ட் பண்ற இன்டர்வியூக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக சாமும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு பார்ல உட்காந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா, எப்படியோ மண்டே வர அந்த ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூல நீ பட்டைய கலப்ப தான் போற, அது கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா சாமுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா இவளை விட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் தனியா தான் இருந்தாங்கன்னு அதை நினைச்சு அவன் கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவு திறந்துட்டு உள்ள வர சத்தம் கேட்கவே சாம் டக்குன்னு கண்ணை முழிச்சிடறான். எந்திரிச்சு அப்படியே மெதுவா நடந்து போய் ஹால்ல பாக்குறான். அப்ப யாரோ ஒருத்தங்க சாம அடிக்கிறதுக்காக வராங்க. 2 பேருமே சரியா அடிச்சுக்கிறானுங்க. சாம அடிச்சு கீழே தள்ளிட்டு மேல ஏறி உட்காரப்பதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம சாமோட அண்ணன் டீன் தான். சாம் வந்து எதுக்காகடா நீ இங்க வந்த அப்படின்னு கேட்டிருக்கிறப்ப அவளோட லவ்வரும் எந்திரிச்சு வந்துடுறா. 2 பேர்த்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். டீன் வந்து நாங்க கொஞ்சம் தனியா ஃபேமிலி மேட்டர் பேச வேண்டியது இருக்கு, நீங்க உள்ள போறீங்களா அப்படின்னு சொல்றப்ப சாம் வந்து இல்ல டீன், நீ வெறுக்கிறப்ப எதுவா இருந்தாலுமே சொல்லு பரவாயில்லங்கிறான். அப்பதான் டீன் சொல்றான் அவங்க அப்பாவை காணாமாமா, அவரை கண்டுபிடிக்காக தான் சாமோட ஹெல்ப்பையுமே தேடி இங்க டீன் வந்திருக்கான். ஆனா சாம்க்கு வந்து அவன் சொல்றது பெருசாவே தெரியல. அவர் என்ன சின்ன குழந்தைய காணாம போறதுக்கு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாரு, நீ போங்கறான். இல்ல சாம், அவர் வேட்டைக்கு போறப்ப காணாம போயிருக்காரு. அதை கேட்டோடனே சாம் வந்து டீனை கூட்டிட்டு போய் தனியா பேசிட்டு இருக்கான். அப்பதான் பாக்குற நமக்கே தெரியுது இவங்க எல்லாமே ஒரு வேட்டைக்காரங்க. அதுவும் சாதாரண வேட்டைக்காரங்கள்ல இந்த பேய் வேற ஏதாச்சும் வினோதமா இருக்கிறது எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு கொள்றாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க அப்பா தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுமே சின்ன வயசுல அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு இது எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அது ஏன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியை கொன்னதுக்காக அவர் அதை பழி வாங்கி அதை கொன்னே ஆகணும்ட்டு அது என்னன்னு இவங்க சின்ன வயசா இருக்கிறதுல இருந்தே தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா சாம்க்கு அவங்க அப்பா பண்றது பிடிக்கல. தன்னை சின்ன வயசுல இந்த மாதிரி வேட்டைகளை கூட்டிட்டு போறதுமே அவனுக்கு பிடிக்கல. அதனாலேயே அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு இங்க வந்து அவன் தனியா காலேஜ்ல சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அவர் தேடிட்டு போறப்ப இப்ப அவர் காணாம போயிட்டாராட்டிருக்கு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சாமோட உதவியை தேடி டீன் இங்க வந்திருக்கான். சாம கூட்டிட்டு போய் அவங்க அப்பாட்ட இருந்து கடைசியா வந்த மெசேஜை காமிக்கிறான். அதுல பாத்தீங்கன்னா என்னால திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு லேடி வாய்ஸ்ல ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சாமும் சரி ஓகே நான் அப்பாவை தேடி கண்டுபிடிக்காக உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், மண்டே வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ இருக்கு, அதை நான் அட்டன் பண்ணியே தான் ஆகணும், அதனால மண்டே முடியும் தான் நான் கூட இருப்பேங்கிறான். வீட்டுக்குள்ள வந்து அவனோட கத்தி ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சாம் என்ன
பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்கிட்டையும் சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, இது சாதாரண பிரச்சனை தான், எப்பவுமே எங்க குடும்பத்தில் நடக்கிற ஒன்று தான். எங்க அப்பா எப்பவும் போல குடிச்சிட்டு வேட்டைக்கு போறப்ப காணாம போயிட்டாரு, அவரை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிட்டு மண்டே கரெக்டா நான் அந்த இன்டர்வியூக்கு வந்துடும் அப்படின்ட்டு அவளுக்கு மொத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க நைட்டு நேரம் வேற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட, சாரி பேபி இன்னைக்கு நைட்டு என்னால வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ரோட் ஓரத்துல வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு தனியா நின்னுகிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே அங்க போய் வண்டியை நிறுத்திட்டு, என்னாச்சுங்க வண்டிக்கு இது பிரேக் டவுன் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போற அப்படிங்கிற. சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு அந்த பொண்ணை கார்ல ஏத்திக்கிட்டு, ஹாலோவன் பார்ட்டில இருந்து பாதிலேயே வந்துட்டீங்களா, உங்க ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு, உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் இந்த மாதிரி நேரத்துல தனியாவே நிக்க கூடாதுங்கிறான். ஆனா அந்த பொண்ணு, அதான் நான் உங்க கூட தான் இருக்கேன், நீ எங்க கூட என் வீட்டுக்கு வரையா அப்படின்னு கேக்குது. அவனுமே சிரிச்சுக்கிட்டே சரி போலாங்க அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. அங்க போயிட்டவன் அந்த வீட்டை பார்த்துட்டு, என்ன விளையாடுறியா, இதான் உன் வீடா அப்படிங்கிறான். அவன் வந்து என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு அழுகிற மாதிரி சொல்றான். அவன் வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அங்க காணோம். காரை விட்டு கீழே இறங்கிட்டு, சரி சரி நீ விளாண்டதெல்லாம் போதும், இப்ப நீங்க வரலன்னா நான் இங்கிருந்து கிளம்பிடுவாங்கிறான். ஆனா அங்க யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. மெதுவா அப்படியே முன்னாடி நடந்து போய் அந்த வீட்டு கதவு கிட்ட நின்றுட்டு, நீ உள்ளதா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அப்ப திடீர்னு ஒரு பறவை வெளியே வந்து அவனோட மூஞ்சிலே அடிக்குது. அவன் பயத்துல கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போய் கார்ல ஏறி உட்காந்துட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு காருக்கு பின்னாடி இருக்கிற சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் அதை முன்னாடி இருக்கிற கண்ணாடியில பார்த்துட்டு பயத்துல காரை வளட்டிட்டு போய் ஒரு பிரிட்ஜ் மேலேயே நிறுத்துறான். காருக்கு வெளியே இருந்து கண்ணாடியை காமிக்கிறாங்க. உள்ள அவன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அப்புறம் ரத்தம் எல்லாம் தெரிக்குது. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இங்க காலைல விடிஞ்சிருது. டீனும் மேக்ஸும் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல அவங்க காரை நிறுத்திட்டு அங்க இருக்கிற ஸ்டோர்ல சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட இருந்து கடைசியா வந்து அந்த ஆடியோ மெசேஜ் ஜெரிகோ 7 அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்தா வந்திருக்கும். இப்ப அவங்க அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள அவங்க போயிட்டு இருக்கிறப்ப நைட்டு கார் நிறுத்தி பிரிட்ஜ் மேல ஒருத்தன் செத்தாலாம் கைஸ். இப்ப அந்த இடத்துல நிறைய போலீஸா நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க இதை பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு, டீன் வந்து நிறைய ஃபேக்கான போலீஸ் ஐடிங் கடை வச்சிருக்கான், வா இப்ப நம்ம போலாம் அப்படின்ட்டு அங்க கிட்டதுல போய் போலீஸ்காரங்க பேசுறத நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரன் பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ்காரங்கிட்ட, இந்த பையன் தானே உன்னோட பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டீன் வந்து, இது மாதிரி இங்க ஏற்கனவே இன்னொருத்தங்க இறந்து போயிருக்காங்கல்ல அப்படின்னு டீன் சொல்றான். அது சரி நீங்க யார் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேக்குறாரு. நாங்க FBI ஏஜென்ட்டுங்கிறான். அப்படியே இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் கிட்ட இருந்தே சில விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறாங்க. ஆனா இங்க போலீஸ்காரங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியல. ஒருவேளை கிட்னாப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சீரியல் கில்ல கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சரி ஆஃபீஸர், நாங்க வேற எங்கேயாச்சும் போய் தேடி பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த செத்து போன அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான், அதான் அந்த போலீஸ்காரனோட பொண்ணை தான் விசாரிக்க வந்திருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு, கடைசியா நீ எப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசின அப்படின்னு கேக்குறாங்க. அவளும் நேற்று நைட்டு தான் நான் அவங்ககிட்ட பேசினேன், என்னால வீட்டுக்கு வர முடியாது, நான் காலைல தான் வரும் அப்படின்னு சொன்னான், அதுதான் நான் அவங்ககிட்ட கடைசியாவே பேசினதுங்கிறான். டீன் வந்து இந்த ஊர்ல பசங்க எல்லாம் காணாம போறது இல்லைன்னா கொலை செய்யறது, இந்த ஊர்ல எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கறான். அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு, இந்த ஊர்ல காணாம போறதெல்லாம் வச்சு ஒரு கதை ஒண்ணு சுத்திட்டு இருக்குங்கிறா. அது எந்த மாதிரி கதை அப்படின்னு இவனுங்க கேட்கறப்பதான் அவ சொல்றா, சென்டினல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா, அந்த பொண்ணோட ஆவி இன்னும் அங்கதான் சுத்திட்டு இருக்குங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு யார் லிஃப்ட் தராங்களோ அவங்க எல்லாத்தையுமே அது கொன்னுடுன்னு ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவனுங்க அந்த பொண்ணு இருந்த அந்த பழைய கேஸை தேடி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, 1981 24 வயசுல கான்ஸ்டன்ஸ் டெய்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு சில்வேனியா அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்கா. அது ஏன்னா அவங்க ரெண்டு குழந்தைங்களையுமே பாத் டப்ல விட்டுட்டு இவங்க ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்து பார்த்தா அவங்க குழந்தைங்க இறந்து கிடந்திருக்காங்க. அது தாங்க முடியாம அந்த பாலத்துல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவளோட ஹஸ்பண்ட் தான் இந்த ரிப்போர்ட்டே கொடுத்திருக்காரு அப்படின்னு சாம் சொல்றான். அதுக்கப்புறமா இவனுங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு எந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அந்த பிரிட்ஜில் போய் பாக்குறாங்க. சாம் அப்ப கேக்குறான், அப்பா இங்க வந்திருப்பாருன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு. எனக்கு சரியா தெரியல, அவர் இதை துரத்திட்டு இருந்திருப்பாரு, இப்ப நம்ம இதை துரத்திட்டு இருக்கோம் அப்படின்னு டீன் சொல்றான். சாம் வந்து இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறான். எனக்கே தெரியல, அவரை கண்டுபிடிக்க முடியும், நம்ம தேடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு டீன் சொல்றான். ஆனா சாம்க்கு வந்து திங்கக்கிழமைக்குள்ள அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிச்சாகணும், அது மூலியம் தான் நான் உனக்கு இருப்பேன், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல டீன் அப்படிங்கிறான். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நீ அதாவது ஜெசியா கிட்ட நீ எந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு முழுசாவே உண்மையை சொல்லியிருக்கியா? இல்ல நான் சொன்னதில்ல, அது எப்பவுமே அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சாம் சொல்றான். ஆனா எப்படி இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு நாள் ஜெசிகாவுக்கு உண்மை தெரியதான் போகுது, எந்த மாதிரி அப்படின்னு சாம் கேக்குறான். நீ எங்கள்ல ஒருத்தன்னு சொல்லியேதான் ஆகணும் அப்படின்னு டீன் சொல்றான். சாம் வந்து நான் எப்பவுமே உங்கள ஒருத்தன்னு சொல்லவே மாட்டேன், அப்பா வந்து அம்மாவை கொன்னவனே தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காரு, ஆனா அவரு அது எத்தனை நாள் தான் தேட போறான்னு எனக்கே தெரியல, அம்மா இறந்துட்டாங்க அவ்வளவுதான், இனி திரும்பவும் வரப்போறதில்ல, அது தேடுறது வேஸ்ட் தான் அப்படிங்கிறான். டீனுக்கு வந்து சரியா கோவம் வந்துடுது. அவனோட சட்டையை பிடிச்சி மூலையில் தள்ளி, இன்னொரு தடவை நீ அப்படி பேசினா உன்னை நான் அடிச்சு உடச்சிரும் அப்படிங்கிறான். இவனுக்கு இப்படி சண்டையை போட்டு டீன் வந்து திரும்பி பாக்குறப்ப அந்த பாலத்து மேல அந்த பேய் வெள்ளை ட்ரெஸ் போட்டு நின்னுகிட்டு இருக்கு. இவனுங்களை அதை திரும்பி பார்த்துட்டு பாலத்து மேல இருந்து கீழே குதிச்சிருது.
இவனுக்கு ஓடி போய் பாலத்துக்கு கீழே பார்த்தா அங்க யாருமே இல்ல. பின்னாடி டீனோட காரு தானாவே ஸ்டார்ட் ஆகுது. சாம் அதை பார்த்துட்டு யார் உன்னோட காரை டிரைவ் பண்றா அப்படின்னு கேக்குறான். டீன் வந்து காரோட சாவியே எங்கிட்ட தான் இருக்கு, அப்புறம் யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த காரு இவங்களுக்கு நேராவே வருது. ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அது இவங்களுக்கு பின்னாடியே வருது. ஓடி போய் பாலத்துல இருந்து கீழே குதிச்சிடறானுங்க. அந்த காரு அங்க மேலேயே நின்றுது. சாம் வந்து அந்த பாலத்துக்கு சைடு இருக்கிற கம்பி பிடிச்சிட்டு தான் தொத்திக்கிட்டு இருக்கான். டீன் தான் பாத்தீங்கன்னா கீழே தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு உள்ள இருந்து வெளியே வரான். சாம் வந்து அவனை பார்த்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகலையில ஓகேவா அப்படின்னு கேக்குறான். உடம்பெல்லாம் சேரும் சதியமா ஆயிட்டு நான் சூப்பரா இருக்கேன் அப்படிங்கிறான். சாம் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். காலையில விடிஞ்சிருது. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஹோட்டல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறவன் இங்க ஏதாச்சும் ரீயூனியன் நடக்குதா, பிரெட் அஃப்ரானின்னு ஒருத்தர் இங்க 1 மாசத்துக்கு வாடகைக்கு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா பையனுங்க திருட்டுத்தனமா அந்த ரூம்குள்ள போறானுங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் இங்க பிரெட் அஃப்ரானிங்கிற பேர்ல இருந்திருக்காரு. உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பா நிறைய விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காரு. வேற வேற ஆளுங்க, வேற வேற இடம், வேற வேற மாதிரியான ஆபத்துன்னு நிறைய விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் சாம் அங்க இருக்கிற அந்த நியூஸ் பேப்பர் ஒண்ணு பாக்குறான். அவங்க அப்பா இவங்களை விட புத்திசாலியா இருக்காரு. அந்த வெள்ளை ட்ரெஸ்ல வர அந்த பேயை பத்தி முன்னாடியே அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு. டீன் வந்து குளிச்சுட்டு எனக்கு செமையா பசிது, உனக்கும் போய் நான் இங்க பக்கத்துல இருக்க கடையில ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே வரான். அப்ப சரியா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். உடனே சாம்க்கு வந்து போன் பண்ணி போலீஸ் வந்து என்ன பாத்துட்டாங்க, நீ போய் அப்பாவை தேடு, நான் எப்படி ஒண்ணு வெளியே வந்துடுறேன் அப்படிங்கிறான். போலீஸ்காரங்க பின்னாடி வந்து சொல்றானுங்க. ஏன்னா இவனே ஃபேக் ஐடி வச்சுதான் FBI இவங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை வாங்கலான்னு பார்த்தான். அது வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டீனை வந்து அரெஸ்ட் பண்ணி இங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு போலீஸ்காரர் வந்து இவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவன் இருந்த ரூம்ல நிறைய பேய் பீசஸோட போட்டோவும் இங்கிருந்து காணாம போனவங்களோட போட்டோவும் ஒட்டி வச்சிருந்திருக்காங்க. அதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்துட்டு இங்க நடக்கிற கொலைக்கு எல்லாமே இந்த டீன் தான் காரணம் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. டீன் சொல்றான், நான் தான் கொலைகாரன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா முத கொலை நடக்கிறப்ப எனக்கு வயசு வெறும் 3 தான் இருந்ததுங்கிறான். நீ அப்பா கொலை பண்ணலன்னாலையும் இதை ஆரம்பிச்சது உன்னோட வயசான ஃப்ரெண்டா தான் இருப்பான், அதாவது இவனோட அப்பா தான் கொலை பண்ணிருப்பாங்கிறாங்க. அப்படி அவன் சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஒரு டைரி எடுத்து அந்த டேபிள் மேல போடுறான். இதை நான் நல்லாவே படிச்சு பார்த்தேன். எனக்கு ஓரளவு தான் இது புரிஞ்சது. இதுல நிறைய அமானுஷமான விஷயம் எல்லாம் இருந்தது. பாதையெல்லாம் பாக்குறதுக்கு பைத்தியகாரத்தனமாவும் இருக்குது. இப்ப நீ எனக்கு என்ன பதில் சொல்லணும்னா, அந்த டைரிக்கு பின்னாடி டீன் 35 - 111 இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு நீ சொல்லாம இங்கிருந்து நான் உன்னை அனுப்ப மாட்டேங்கிறான். அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க சாம காமிக்கிறாங்க. சாம் வந்து இறந்து போனா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட பாக்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அப்பாவோட போட்டோவை கொடுத்து இவர் உங்களை பார்க்க வந்தாரு அப்படின்னு கேக்குறான். ஆமா, இவர் என்ன பார்க்க வந்திருந்தாரு, ரிப்போர்ட்டர்னு கூட சொன்னார் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா, நாங்க ரிப்போர்ட்டர் தான், ஒரு கதை எழுதிட்டு இருக்கோம், இன்னொரு தடவை செக் பண்றதுக்காக தான் என்னையும் அமுச்சு வச்சிருக்காங்க, உங்க ஒய்ஃப் பத்தி தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு சாம் வந்து அவனோட ஒய்ஃபை எங்க புதைச்சான், எப்படி இறந்தாங்கன்னு எல்லாமே தெளிவா கேக்குறான். அவன் ஒய்ஃபை அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி தான் புதைச்சானாமா. அவன் ஒய்ஃப் இறந்த பிறகுமே இவன் எந்த கல்யாணமும் பண்ணிக்கலையாமா. ஏன்னா அவன் பார்த்ததுலயே அவன் ஒய்ஃப் மட்டும் தான் அவனுக்கு ரொம்ப அழகான பொண்ணாமா. அவங்க லைஃப்லயுமே எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லைங்கிறான். சரி ஓகேன்ட்டு சாம் வந்து கார் கிட்ட போறான். அங்க போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருந்தவனை திரும்பவும் கூப்பிட்டு, நீங்க இந்த வெள்ளை ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்க அந்த பேய் கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி பேய் எல்லாத்தையுமே நிறைய வெளியூர்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அங்கேயுமே இந்த மாதிரி கதையெல்லாம் புலாவிட்டு தான் இருக்கு. ஆனா இப்படி சுத்திட்டு இருக்கிற பேய்க்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கதை தான் இருந்திருக்குங்கிறான். நீ சொல்ற கதையை கேட்கறலாம் எனக்கு இப்ப நேரம் இல்லன்ட்டு அவன் திரும்பவும் போக பாக்குறான். ஆனா அவன் கூப்பிட்டு, இப்படி இவங்க இறந்து பேய சுத்துறதுக்கு காரணம் அவங்களோட கணவர் துரோகம் பண்ணிருப்பாரு, அது தாங்க முடியாம அவங்க குழம்பி போய் அவங்களோட குழந்தையவே கொண்டுட்டு அந்த துக்கத்துலதான் அவங்களும் தற்கொலை பண்ணிருப்பாங்க. அவங்க தான் இந்த நீர்நிலைகள் இல்லைன்னா ரோட்டோரத்துல பேயாவே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ற ஆண்களையுமே பிடிக்காது, ஒன்னு அவங்கள காணாம பண்ணிடுவாங்க இல்லைன்னா கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறான். இதை கேட்டவன், இதுக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீ நினைக்கிறியாங்கிறான். ஆமா, அதை நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல 1-2 தெரியாம தப்பு பண்ணிருப்பேன், ஆனா அதுக்காக என் மனைவி என் குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டிருக்க மாட்டா அப்படின்ட்டு அழுதுகிட்டே நீ இங்க இனிமேல் வராது அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிடுறான். இங்க வந்து டீனை காமிக்கிறாங்க. அது வந்து என்னோட ஸ்கூல் லாக்கர் நம்பர்னு சொன்னது ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்போ போலீஸ்க்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு. ஒயிட் ஃபோர் ரோட்ல ஏதோ துப்பாக்கி சொல்ற சவுண்ட் கேட்டு இருக்காமா. டீனோட கையில ஹேண்ட் கப்பை மாட்டிட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு ஃபைல் இருக்கிற ஒரு பின் எடுத்து டீன் வந்து அவன் ஹேண்ட் கப்பை கழட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடறான். டீன் வந்து சாமுக்கு போன் பண்றான். அப்பதான் சாம் சொல்றான், இந்த மாதிரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவளுக்கு துரோகம் பண்ணிருக்கான், அதனாலதான் அவ குழந்தைகளை கொண்டு அவளுமே சூசைட் பண்ணிருக்கா. அவளோட பாடியை கூட அந்த வீட்டுக்கு பிரிட்ஜுக்கு பின்னாடி தான் எங்கேயோ புதைச்சிருக்காங்களாமா. ஆனா அதையே நம்ம அப்பா கண்டுபிடிச்சோம், அது எரிக்காம விட்டாரு, அதுதான் எனக்கு குழப்பமாவே இருக்குங்கிறான். டீன் வந்து இரு நான் சொல்றதை நீ ஃபர்ஸ்ட் கேளு, நம்ம அப்பா இந்த ஜெரிக்கோ ஊர் விட்டு எப்பவோ வெளியே போயிட்டாரு, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறான். அவரோட டைரி எனக்கு கிடைச்சது, அதை விட்டுட்டு அவரு தனியா இருக்க மாட்டாரு அப்படின்னு சாம் சொல்றான். அதுதான் அந்த டைரியில தான் ஒரு கோடு எழுதியிருந்தாரு, அவர் இந்த ஊரை விட்டுட்டு அடுத்ததான் எந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற அந்த டைரியிலேயே இருக்கு அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு வராங்க. அப்ப திடீர்னு காருக்கு முன்னாடி அந்த பேய் வந்து நிக்குது. இவன் அதை பார்க்காம அது மேலேயே விட்டு ஏத்திடுறான். டீனுக்கு பேசிட்டு இருக்கிறப்ப அங்க போன் காலுமே கட் ஆயிருது. சடனா இவனுமே கார் அப்படியே அங்கேயே நிறுத்திடுறான். அப்ப
பாத்தீங்கன்னா அந்த காருக்கு முன்னாடி அந்த பேய் உட்காந்துக்கிட்டு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படிங்குது. ஆனா சாம் வந்து முடியாதுங்கிறான். கார் டோர் எல்லாமே அதுவே தானாவே லாக் பண்ணிட்டு காருமே அங்கிருந்து தானாவே ஸ்டார்ட் ஆகி போகுது. கார் எங்க போய் நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேயோட வீட்டுக்கு முன்னாடியே போய் நிக்குது. அந்த பேய் ஃபர்ஸ்ட் இன்னொருத்தனை இங்க கூட்டிட்டு வந்து அப்ப என்ன சொல்லிச்சோ அதே தான் இப்பவும் சொல்லுது, என்னால வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு. சாம் சொல்றான் நீ வீட்டுக்கு போ பயப்படுற அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா அந்த பேயை காணோம். இவனும் சுத்தியுமே பாக்குறான், அங்க எங்கேயுமே அது இல்ல. அப்புறம் இவன் பக்கத்து சீட்லயே உட்காந்துக்கிட்டு இவன் மேல ஏறி அவனோட நெஞ்சிலேயே அதோட கையை வச்சு ஓட்டையை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க கரெக்டா டீன் வந்துடுறான். பையனை பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு பேய சொல்றான். அது எப்படா சாகும், ஆனா இருந்தாலுமே அது அங்கிருந்து போயிருது. சாம் வந்து இப்போ உன்னை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா போய் அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுறான். டீன் ஓடி வந்து சாம் நீ ஓகே தானே அப்படின்ட்டு கையை கொடுத்து அவனை வெளியே எடுக்கிறான். இந்த பொண்ணு வந்து அவங்க பசங்களோட எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப இவனுங்களை பார்த்துட்டு அந்த போட்டோவை கீழே போட்டு அது நகர்ந்து போயிருது. அந்த பேய்க்கு பின்னாடி இருக்கிற டேபிள் தானாவே போய் இவனுங்களை காரோட வச்சு நசுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற லைட் எல்லாம் தானாவே எரிய ஆரம்பிக்குது. படிக்கட்டுல இருந்து தண்ணி கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பேய் படிக்கட்டுக்கு மேல பார்த்தா அந்த பேயோட பசங்க அம்மான்னு மேல நின்னுகிட்டு இருக்காங்க. கீழே இந்த பேய் கிட்ட வந்து அந்த ரெண்டு பசங்களும் நீங்க திரும்பவும் எங்களை பார்க்க வந்துட்டீங்க அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க. அந்த பேயை பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. அது அந்த இடத்துலயே அழிஞ்சும் போயிருது. இவங்க ரெண்டு பேரும் அந்த டேபிள தள்ளி விட்டு அந்த பேய் போன இடத்துல இருந்து பாக்குறாங்க. அந்த இடத்துலதான் அது அவங்களோட பசங்களையுமே கொண்டிருக்கு. அதனாலதான் இந்த வீட்டுக்குள்ள வரவும் பயப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு சாம் சொல்றான். அதான் அதோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு நீ தான் அழிச்சிட்டில்ல அப்படின்னு டீன் சொல்லிட்டு அந்த சைடு போறப்ப சாம் வந்து அது சரி நீ பேய் அங்க சுட்டு அதை என்ன கொல்லான்னு பாத்தியா அப்படின்னு அவனுக்கு கிண்டல் பண்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அந்த இடத்துல நான் உன்னை காப்பாத்திருக்கேன் அப்படின்ட்டு அவன் காரை பார்த்துட்டு என் காருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்தேன்னா வச்சுக்கோ உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். சாம் வந்து சிரிக்கிறான். அப்புறம் கார் எடுத்துட்டு அந்த ஊர்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பாவோட டைரி எடுத்துட்டு அவங்க அப்பா அடுத்து எங்க போயிருப்பாங்க அப்படின்னு அதுல இருக்கிற மேப் வச்சு பாத்துக்கிட்டு வரானுங்க. ஆனா சாம் வந்து டீன் எனக்கு இன்னும் 10 மணி நேரத்துல இன்டர்வியூ இருக்கு, நாங்க போய் ஆகணுங்கிறான். அதுவும் சரிதான் நான் உன்னை அங்க போய் விட்டுறேன் அப்படின்ட்டு அவனை வீட்டுல கொண்டு போய் விட்டுறான். சாம் வந்து நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போறப்ப டீன் அவனை கூப்பிட்டு சாம் நம்ம ஒரு நல்ல டீமா இருந்தோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்றான். அப்புறம் அவனு கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடறான். சாம் வந்து வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காளாட்டிருக்கு. பாத்ரூம்குள்ள தண்ணி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவன் அப்படியே பெட்டு மேல படுத்து கண்ணை மூடி ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்கான். அப்ப அவனோட நெத்தியில ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்துகிட்டு இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருக்கா. எப்படி அவங்க அம்மா இறந்து போனாங்களோ அதே மாதிரி. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமா கத்துறான். அவங்க அம்மாக்கு அங்க என்ன நடந்தோ அதே மாதிரிதான் இப்ப இவளுக்குமே நடக்குது. டீன் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து நம்ம இங்க இருக்க கூடாது வா சாம் போயிடலான்ட்டு அவனை வெளியே இழுத்துட்டு போயிடுறான். அங்க போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாமே வந்தது. சாம் வந்து பாவம் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கன் எடுத்து டீனோட கார் டிக்கில போட்டு நமக்கு வேலை இருக்கு வா கிளம்பலாங்கிறான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு நம்ம சேனல்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் 2ல உங்களை சந்திக்கிறேன். டாடா.